நம்ம கிட்ட 20 பிராண்ட், இந்த 20 பிராண்ட் நேம்ல தான் பாத்தீங்கன்னா ப்ராடக்டே இருக்கு. மொத்தமா 14 கேட்டகரிஸ்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 20 பிராண்ட்ல தான் அதுக்குள்ள போய் பார்த்தாதான் அந்த 400 பொருட்களும் இருக்கு. ஓகேங்களா? அந்த 20 பிராண்டோட நேம் என்ன அப்படின்னா, இப்ப ஆயுஷ் சாந்தின்னு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அதுக்குள்ள இருக்கும். அடுத்தது வெள்ளினோன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த வெள்ளினோன்ற பிராண்டுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், லிப்ஸ்டிக், காம்பாக்ட் பவுடர், ஓகேங்களா, நெயில் பாலிஷ், ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அஷு நேச்சுரல்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண கிரீம்ஸ் அது எல்லாமே இருக்கும். இப்ப டியூ கார்டன் ஒரு பிராண்ட் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா விமன்ஸ் நம்ம மந்த்லி யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ்லாம் நமக்கு காட்டன்ல கொடுத்துருப்பாங்க டியூ கார்டன் அப்படின்றதுல. அடுத்தது வெஸ்லிம் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். வெஸ்லிம்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ், உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் ப்ராடக்ட் இருக்கும். இப்ப அக்ரி 82 அப்படின்னா சம்பந்தமான அக்ரில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கும். இப்ப வெஸ்கேர் அப்படின்னா அந்த வெஸ்கேர்ல நம்ம உடம்பு வலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெயின் ரிலீஃப் கிரீம் இருக்கும். அடுத்து மேக் டிரைவ் இருக்கும். மேக் டிரைவ் அப்படின்னா 2 வீலர் 4 வீலருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஆயில் கூட யூஸ் பண்ணக்கூடிய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு. லைட் ஹவுஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு குக்கிங் ஆயில். ஸோ இந்த மாதிரி மொத்தமா பாருங்க இதுல 20 பிராண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 20 பிராண்ட்ஸ்குள்ளதான் 400 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு பேர் ஹெல்த் சப்ளிமெண்டா, நான் அதை யூஸ் பண்ணதில்லை, இது என்ன மெடிசனா, இது எடுத்துக்கிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, இல்ல இந்த சப்ளிமெண்ட் மூலமா ஏதாவது டிசீஸ் வந்து கிளியர் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும். சோ இது வரைக்கும் யூஸ் பண்ணல, உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இமீடியட்டா என்ன பண்ணணும்னா நம்ம டீம்ல டெஸ்டிமோனியல் ஒரு குரூப் இருக்கு. டெஸ்டிமோனியல்ல போயிட்டு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் ரிப்போர்ட்டோட அங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல லிங்க்ல நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நீங்க பாத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலி இப்ப ஹெல்த் சப்ளிமெண்ட்னா என்ன, ஏன் வெஸ்டேஜ்ல வந்து ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து நிறைய கொடுக்குறாங்க, இதை ஏன் நம்ம வாங்கணும், இதுல என்ன இருக்கு, இதை எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஹெல்த்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கணும். இப்ப ஒரு நாளைக்கு நம்மளுடைய வெயிட்டுக்கு நம்மளுடைய ஏஜுக்கு சரியான அளவு சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கோம் அதுக்கு தகுந்த அளவு புரோட்டீன் டெய்லி எடுத்துக்கணும். புரோட்டீன், அயன், ஓகேங்களா, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஸோ அந்த மாதிரி பல வகையான விட்டமின்கள் நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டாதான் நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம் சுகர் பிபி ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்காது. ஏன்னா அப்ப இருந்த கிளைமேட் வேற. அப்ப இயற்கையா அந்த அளவுக்கு ரசாயனம்லாம் எதுவுமே கிடையாது. இயற்கையான காய்கள் பழங்கள் சாப்பிட்டாங்க. எந்த வித செயற்கை உரமும் இல்ல. அதன் மூலியமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து சயின்டிபிக்கலா நவீனமயமா மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம போய் மார்க்கெட்ல ஒரு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி வாங்குறீங்கனால இந்த தக்காளியே ஹைபிரிட், நேச்சுரலா, நாட்டு தக்காளி அதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப ரொம்ப நாளா கெட்டு போகாம இருக்கும்னு பார்த்து வாங்குறமே தவிர அதுல என்னென்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம பாக்குறது இல்ல. சோ இப்போ ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருது, ஹை பிபி, லோ பிபி, சுகர், இதெல்லாம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? பிளாஸ்டிக் பாக்கெட்ல மசாலா ஐட்டம்ஸ். சோ இந்த மாதிரி என்னென்ன இன்கிரீடியன்ட் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ரொம்ப நாளா நல்லா இருக்கணும்னு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்றோம், அதிகமா யூஸ் பண்றோம். அதன் மூலியமா நமக்கு உடம்புல பல நோய்கள் வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரியான கரெக்டான டைம்ல சரியான உணவுகள் எடுத்துக்காதது, நம்ம உடம்புல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கிறது, வியர்வை வெளியேறாம அதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு 40 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருந்தவங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இப்ப இருக்காங்களான்னா கிடையாது. ஓகேங்களா? அப்ப ரைஸ் கூட பாருங்க அப்பெல்லாம் ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாமே பாலிஷ்டு ரைஸா வந்துடுச்சு. அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் எப்ப யாருக்கு எப்போ அட்டாக் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்ப நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான எப்படி சொல்றது செல்களால ஆனது. சோ அந்த செல்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மினிமம் 14 டேஸ்ல இருந்து 28 டேஸ்க்குள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புலயும் சரி, உங்க உடம்புலயும் சரி, என் உடம்புலயும் சரி, டெட் செல்ஸ் அப்படின்றது இருக்கும். இறந்த செல்கள் வந்து என்ன ஆகும்னா டெட் ஆகும். அப்ப புதிய செல்கள் அப்படின்றது உருவாகும். அப்ப எப்படி ஃப்ரெஷ்ஷா ஒரு செடி முளைக்குது, ஒரு செடி வாடுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல புதிய செல்கள் உருவாகும். இறந்த செல்கள் என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு 4 நாள் குளிக்கவே இல்லை, ஓகேங்களா, ஒரு 2 டேஸ் நம்ம பிரஷ் பண்ணவே இல்லை, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அதே மாதிரிதான். ஓகேவா? அப்ப எதுக்காக நம்ம குளிக்கிறோம்? நம்ம உடம்புல டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக, நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக குளிக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்பு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள், இப்ப கண் இருக்கு, இதயம் இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளும் சரியா இயங்கணும் அப்படின்னா, அதற்கான நியூட்ரிஷனல் கிடைக்கணும். அதற்கான சத்தான உணவுகள் நம்ம உள்ள எடுத்துக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும் ப்ரீ இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப எனக்கு த்ரோட் லைட்டா கரகரப்பா இருக்குப்பா, கோல்டு வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அலர்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஹாட் வாட்டர் எடுத்துப்போம். நம்ம கேர்லெஸ்ஸா இன்னும் மழையில நல்லா நனைஞ்சிட்டு தலை குளிச்சுட்டு நல்லா ஈரமா இன்னும் நல்லா கூலிங்கா விளையாண்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இன்னும் கோல்டு அதிகமாகி ஹீட் அதிகமாகி ஃபீவர் வந்துடும். அப்ப என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது நமக்கு பேராசிட்டமால் மெடிசன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக? இம்மிடியேட்டா அது கிளியர் ஆகணுன்றதுக்காக. பட் எனக்கு என்ன ஆனாலும் ஒன்னாகாதுப்பா, கிளியர் ஆகிடும் அப்படின்னு நம்ம எப்ப தைரியமா சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமா இருக்கும்போது. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா இம்யூனிட்டி கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறோமா? விட்டமின் சி ரொம்ப முக்கியம். டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறோமா? டெய்லி அலோவேரா சாப்பிடுறோமா? டெய்லி நம்ம ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில ஃபுட்டு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில ஃபுட்டு பிடிக்காது இல்லைங்களா? ஒரு சில பேருக்கு பால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கீரை பிடிக்காது. அப்ப முக்கியமா எதை அவாய்ட் பண்றோமோ அதுல சத்துக்கள் இருக்கும். அது கம்மியாகும் போது நமக்கு என்ன ஆகுது, ஒருத்தவங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு இதய பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வெயிட் லாஸ். எதனால அப்படின்னா அது ரிலேட்டடா நம்ம சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால. அப்போ என்னென்ன டிசீஸ் வந்தாலும் அந்த டிசீஸ்க்கான சொல்யூஷனாவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஆல்ரெடி வந்த பிரச்சனைக்கு நமக்கு எப்பவுமே நம்ம செல்கள்ல போயிட்டு செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, சிஎன்டி. சோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அந்த செல்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுல போயிட்டு நல்லாவே நமக்கு என்ன பண்ணும், டேமேஜ் ஆன செல்கள்லாம் ரிமூவ் பண்ணி உருவாகக்கூடிய புதிய செல்கள் ஆரோக்கியமா உருவாகி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகவும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம். எதுக்காக ஸ்பெக்ஸ் போடுறோம்? கண்ணுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் ஆரோக்கியமா இல்ல, அப்ப ஐசைட் அப்படின்றது கம்மியா இருக்கு. அப்ப பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஸ்பெக்ஸ் போட்டா பவர் இன்க்ரீஸ் ஆகிடுமா? ஆகாது. அப்ப அதுக்கான விட்டமின் ஏ. விட்டமின் ஏ எதுலலாம் இருக்கு? கேரட் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா டெய்லி அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. காரணம், ஃபுட்டு நம்ம வெளியில ஒரு ஆயில் வாங்குறோம் அப்படின்னா பிரைஸ பாக்குறோம் இல்லையா? நம்மளுடைய கரண்ட்லி இப்போதைக்கு நம்மளுடைய பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம ரன் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி பிரைஸ பாக்குறோம். ஆனா ஹெல்த்த பாக்குறோமானா நிறைய பேர் கிடையாது. ஆனா ஹெல்த் அஃபெக்ட் ஆனவங்க தான் ஒவ்வொன்னா பார்த்து சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும், இதுக்கப்புறம் டிசீஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும், பிளஸ் ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கிறவங்களும் சீக்கிரமா கிளியர் ஆகுறதுக்காக நம்ம சப்ளிமெண்ட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம்.